அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஷேர் அண்ட் டெக்னிக்கல் மாஸ்டர் சேனலில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா டிசிஎஸோட ரிசல்ட் வந்து கொடுத்துக்கிறாங்க. அது எப்படி இருக்குது, ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குது, அது நாளைக்கு ட்ரேட் பண்ணலாமா இல்லை லாங் டேர்முக்கெல்லாம் எப்படி சூட்டபுளாக இருக்குமா அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து அதாவது 10ஆம் தேதி வந்து நமக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. 11ஆம் தேதி வந்து நம்ம டிசிஎஸ் ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். 11ஆம் தேதி எப்போ வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம், மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுடைய டிசிஎஸோட ரிசல்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. இதனால் என்ன இம்பேக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கலாம், அதோடைய ஃபுல் பவர் வந்து இருக்காது, கம்ப்ளீட் பவர் வந்து நம்மகிட்ட வந்து இருக்காது. அதாவது நாளைக்கு 12ஆம் தேதி மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு நம்ம ட்ரேட் பண்ணும்போது அதோடைய ஃபுல் பவர் கிடைக்காது. இருந்தாலும் வந்து அது நம்ம ஒரு ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நல்ல ஒரு ஸ்டாக்கு தான். ஸோ என்ன இப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TCS செகண்ட் குவார்ட்டர் ப்ராஃபிட் ஜம்ப் டு 23% இயர் டு இயர் டு அதாவது YYY டு RS 7,900 கோடி ரூபாய் வந்து இதனுடைய இயர் டு இயர் வந்து ஏர்னிங் வந்து எடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இந்த பேஜ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிங்க. ஸோ இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 23% வந்து இயர் டு இயர் வந்து ரைஸ் ஆகிருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் வந்து 7,900 கோடி வந்து அவங்களுடைய செகண்ட் குவார்ட்டரில் ப்ராஃபிட் எடுத்துக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இந்தியாவிலேயே வந்து பெரிய ஒரு லார்ஜஸ்ட்டு ஐடி கம்பெனி ஒன்று. அது போக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு போர்ட் மீட்டிங்கில் வந்து 4 rupees வந்து டிவிடெண்ட் கொடுக்கலாம், பர் ஷேருக்கு வந்து 4 rupees டிவிடெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மார்ஜின் வச்சுக்கிறாங்க. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்க ஏதாவது அவங்க அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் தெரியும். மேபி 4 rupees அதிகமாக கொடுக்கலாம், இல்லை அதுக்கு கம்மியாக கொடுக்கலாம். அந்த 4 rupees அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ் வேல்யூலேருந்து வரக்கூடிய 4 rupees தான் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று வேறு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து முன்னாடி வந்து இதோடைய கம்பெனியோடைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதாவது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50 கம்பெனிஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டேபிளாக இருக்குது. அதே மாதிரி வந்து இதோடைய அதிக டேர்ன் ஓவர் கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து இங்கே கையில் வந்து பக்காவாக இருக்குது, ஏற்கனவே இருக்கிறது வந்து ஃபுல்லாகவே இருக்குது. அது போக நியூ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. அதாவது 50 மில்லியன் வந்து இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்லாம் வந்து 2 ப்ராஜெக்ட் வச்சுக்கிறாங்க. அதேமாதிரி 20 மில்லியன்ஸ் வந்து வச்சுருக்க ப்ராஜெக்ட் வந்து 7 ப்ராஜெக்ட் வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 மில்லியன் 1 மில்லியன் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் வந்து 20-30 ப்ராஜெக்ட்லாம் வச்சுக்கிறாங்க, கையில் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பெரிய லெவலில் வந்து இவங்க பேக் எண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இதோடைய ரிசல்ட் வந்து இங்கே கொடுத்துக்கிறாங்க. நான் வந்து அந்த ஃப்ரெஷ் ஷீட் தனியாக நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன், அதில் கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோடைய எம்ப்ளாயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 10,027 எம்ப்ளாயிஸ் வந்து இவங்க வந்து ஆட் ஆகிட்டாங்க. லாஸ்ட் இந்த 12 குவார்ட்டர்ஸ்க்கு வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கிறாங்க. அதே சமயத்தில் வந்து இதில் வந்து 10.2% எம்ப்ளாயிஸ் வந்து வெளியே போய்க்கிறாங்க. இப்போ வந்து 10,222 எம்ப்ளாயிஸ் வந்து இவங்க ஆட் பண்ணியிருந்தாலுமே 10% ஆஃப் எம்ப்ளாயிஸ் வந்து ஆல்ரெடி வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் மேலே இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன சொல்ல போனோம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். இவங்க கிளைண்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறது, கம்பெனி சைட் ஆட் தி 4 நியூ கிளைண்ட் ஆஃப் தி 100 மில்லியன்ஸ் கேட்டகரிஸ். 100 மில்லியன் ஒருத்தரில் 4 நியூ கிளைண்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது நெக்ஸ்ட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு பெரிய ஒரு நியூஸ் தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, கையில் இவங்க ப்ராஜெக்ட் வந்து இருக்கும்போது ஒரு 4 கிளைண்ட் இருக்கிறாங்க. 100 மில்லியனுக்கு கேட்டகரியில் இருக்கிற 4 கிளைண்ட், அதாவது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 400 மில்லியன் கிட்ட ஒரு புதுசாக வந்து கிளைண்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி 20 மில்லியன் கிட்ட இருக்கிற கிளைண்ட் 10 கிளைண்ட் வந்து அவங்க ஆட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி 10 மில்லியனுக்கு ப்ளஸ் இருக்கிற கேட்டகரியில் பார்த்திங்கன்னா நிறையா, அதாவது 10 மில்லியன் கிட்ட இருக்கிறது 10 கிளைண்ட் வந்து கிட்ட ஆட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி 1 மில்லியன் கிளைண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 11 கிளைண்ட் கிட்ட அவங்க ஆட் பண்ணிக்கிறாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக படிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து ஒரு ஃபண்டமெண்டல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பேப்பர் வேல்யூ வந்து பக்காவாக இருக்கும். அதாவது நீங்கள் லாங் டேர்ம் போகிறதுக்கான ஒரு ஃபுல்ஃபில்ச்சை வந்து நீங்கள் வந்து இங்கேயே வந்து நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஸ்டாக் எடுத்துட்டிங்கன்னா ஒரு லாங் டேர்ம் போகிறதுக்கான ஒரு பெரிய ஒரு வாய்ப்புன்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் வந்து NSE வெப்சைட்லேயும் நீங்கள் ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிங்க.
நான் டிசிஎஸ் ஸ்டாக் வந்து நான் இங்கே செலக்ட் பண்ணிட்டேன். டிசிஎஸ் ஸ்டாக் வந்து இன்றைக்கி வந்து டவுனில் இருந்தாலும் நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு வந்து ஏறத்துக்கான வாய்ப்பு இதெல்லாம் இருக்குது. அது மார்க்கெட் நாளைக்கு எப்படி நம்ம மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட்டோட கண்டிஷன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து கார்பரேட் ஆக்ஷன் சொல்லி வந்தீங்கன்னா கீழே வந்து கார்பரேட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா TCS companies, Tata Consulting Service Limited informed that exchange that the company has fixed record rate in October 24th, 2018 for the purpose of the second increment division. The dividend வந்து அவங்க கொடுக்க போகிறாங்க. இது வந்து இன்டர்மீடியட் டிவிடெண்ட் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த லாஸ்ட் ஒரு 2018 வந்து அவங்க ஆல்ரெடி வந்து 3 டைம் வந்து 2 டைம் வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. ஒரு டைம் வந்து 7 ரூபீஸும் இன்னொரு டைம் வந்து 24 ரூபீஸ் நினைக்கிறேன் 24 ரூபீஸ் வந்து டிவிடெண்ட் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இங்கேயே கிடைக்கும். ஓகே, நான் அது தனியாக அந்த இது மணி கண்ட்ரோல் வெப்சைட்டில் போனோம்னா நம்ம அதோடைய டிவிடெண்ட்லாம் பார்க்கலாம். ஸோ நான் இங்கே காட்டுறேன் பாருங்கள். அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டு நீங்கள் டிவிடெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டிவிடெண்ட் பாருங்களேன். ஒரு கம்பெனி வந்து ஒரு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏன் எந்த அளவுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வரும். இது வந்து லாஸ்ட்டு இப்போ 11ஆம் தேதி ஒரு டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க ஒன்று, அது இன்ஃபர்மேஷனு. அதுக்கப்புறம் வந்து 7வது மாதம் 10ஆம் தேதி வந்து ஒரு டிவிடெண்ட் கொடுத்துருந்தாங்க. குவார்டர் ரிசல்ட்டில் ஒரு டிவிடெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி 4வது மாதம் வந்து ஒரு போனஸும் ஒரு டிவிடெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி வந்து 1வது மாதம் ஃபஸ்ட்டு மந்த்து வந்து அதுவும் வந்து ஒரு டிவிடெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 டைம்ஸ் வந்து ஒரு 5 டைம்ஸ் வந்து டிவிடெண்ட் கொடுத்துக்கிறாங்க. அது இந்த வேல்யூவே வந்து உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 40-50 ருபீஸ்க்கு வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். இதே வந்து லாங் டேர்ம் கொடுத்துருக்கீங்க ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் 10 இயர்ஸ் இந்த மாதிரி லாங் டேர்ம் போயிருக்கிற இன்வெஸ்டர்ஸுக்கு இதே வந்து ஒரு பெரிய ஒரு 2-3% கிட்ட வந்து 2-3% வந்து இதே ஒரு பெரிய ப்ராஃபிட் தான் சொல்ல முடியும். ஓகேவா? நம்ம வாங்க இப்போ நம்ம இந்த கன்சாலிடேட் ரிசல்ட்டில் வந்து நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கன்சாலிடேட் ரிசல்ட்டில் இப்போ செகண்ட் குவார்ட்டரு. ஸோ இயர் டு இயர் வந்து நம்மளுடைய அதாவது ஒய்ன்னு சொல்லுவாங்கள்ல அதோட வேல்யூ வந்து பார்க்கணும். அது கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக இருக்கணும். அதாவது அதை பழைய இயர் கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அது நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து செகண்ட் குவார்ட்டர்னால் இந்த லாஸ்ட் குவார்ட்டர் எப்படி இருந்துச்சு ரிசல்ட்டு அந்த ரிசல்ட்டை பார்க்கணும். அதே மாதிரி லாஸ்ட் இயரில் செகண்ட் குவார்ட்டர் எப்படி இருந்துச்சு, இந்த 3 விஷயத்தை நம்ம கம்பல்சரியாக பார்க்கணும். ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது பார்த்துக்குவோம். இந்த குவார்ட்டரோட வேல்யூ பார்த்து இந்த வேல்யூ நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல இந்த வேல்யூ வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. இதுதான் வந்து நம்ம பார்க்கணும். இங்கே வந்து பிஃபோர் டேக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இந்த பிஃபோர் டேக்ஸ் வந்து நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து ஆஃப்டர் டேக்ஸ் தான் வந்து நமக்கு தேவை. இந்த 7,927 கோடி. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா 7,362. இதே 2017-18 பழைய இதுக்கு முன்னாடி பழைய செகண்ட் குவார்ட்டர் ரிசல்ட் இருக்குல்ல அதையும் கம்பேர் பண்ணும்போது 2017-18 செகண்ட் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் லோவில் இருக்குது. இருந்தாலும் வந்து இப்போ வந்து இயர் டு இயர் வச்சு பார்க்கும்போது இதோடைய ப்ராஃபிட் வந்து நல்ல பெரிய லெவலில் வந்து கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து வேறு என்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படும் அப்படின்னா இந்த கன்சாலிடேட் ரிசல்ட் இந்த ஃப்ரெஷ் ஷீட் எடுக்கும்போது தான் வந்து உங்களுக்கு இந்த கம்பெனியோட என்ன சொல்கிறது துணை கம்பெனி ஏதாவது இருந்துச்சுன்னா அதோடைய டிவிடெண்டோ இல்லை அதோடைய ப்ராஃபிட் லாஸு அதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாம் வந்து இந்த அதர் இன்கம் சொல்லிட்டு இருக்குல்ல இந்த காலமில் போட்டிருப்பாங்க. இதில் ஏதாவது லாஸ் இருந்தால் கூட இந்த விஷயத்தை வந்து நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஸோ இதில் இந்த டிசிஎஸை பொறுத்தளவுக்கு எல்லாமே வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் போயிருக்குது. இதோடைய டேர்ன் ஓவரும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரை விட இப்போ வந்து 35,000 கோடி முன்னாடி வந்து டேர்ன் ஓவர் பண்ணியிருந்தாங்க. இப்போ 37,000 கோடி டேர்ன் ஓவர் பண்ணிக்கிறாங்க. இந்த குவார்ட்டரை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பெரிய லெவலில் தான் வந்து இவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துக்கிறாங்க. இந்த கம்பெனியோட ஸ்டாக்கும் வந்து நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் இந்த பேசிக் ஏர்னிங் பர் ஷேர் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஏர்னிங் பர் ஷேர் வந்து 4 நாள் வந்து இப்போ லாஸ்ட் குவார்ட்டரை விட இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ₹1.50 கிட்ட வந்து ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்குது. அதாவது இப்போ வந்து ஒரு ஷேரோட வேல்யூ ஒரு ஏர்ன் பண்ணக்கூடிய ஷேரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹20.66.
போன குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 19 ரூபா 17 பைசாலேருந்து இப்போ 20 ரூபா 67 பைசாவுக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இதோடைய மார்க்கெட் வேல்யூ ப்ளஸ் வந்து கேபிட்டல் வேல்யூ வந்து எப்பயுமே வந்து நல்ல ஒரு பேஸில் தான் இருக்குது, நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு பயமே இல்லாமல் நீங்கள் தாராளமாக வந்துட்டு நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக போகலாம். அதே மாதிரி இவங்க வந்து இன்டர்மீடியட் டிவிடெண்ட் வந்து ஈக்விட்டி ஷேருக்கு வந்து கொடுத்துக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 4 ரூபா வந்து கொடுத்துக்கிறாங்க. அதாவது 4 ரூபா அப்படிங்கும்போது அவங்க வந்து பேஸ் வேல்யூலேருந்து கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. இதோட பேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 ரூபி. ஸோ அது எங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். ஸோ இது வந்து இதோடைய பேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 ரூபி இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் இன்ஃபர்மேஷன் என்னென்ன இன்ஃபர்மேஷன்னா இந்த டிவிடெண்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா டிவிடெண்ட் வந்து ஒரு நீங்கள் லாங் டேர்ம் போகும்போது டிவிடெண்ட் எந்த கம்பெனி நிறையா கொடுக்குறாங்களோ ஸோ அப்படின்னா வந்து அந்த இடத்துல அந்த கம்பெனியோடைய ப்ராஃபிட் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், இது வந்து பிஃபோர் டேக்ஸ் தான் வந்து நம்ம அதிகமாக நோட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் டேக்ஸ் கட்டினது போக அவங்க எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துக்கிறாங்க 7,900 சொன்னோம் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஒரிஜினல் ப்ராஃபிட்டான இது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஷீட்டை வந்து நான் வந்து இந்த லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு கீழே வந்து நான் என்னுடைய வீடியோவுக்கு கீழே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த டீட்டெயில் ஃபுல்லாக நீங்கள் ஒரு டைம் கோத்ரூ பண்ணுங்கள். இதில் வந்து மெயினாக நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுதான் நான் சொன்ன மாதிரி என்னென்ன இன்ஃபர்மேஷன் பார்க்கணுமோ அதெல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இதில் இருக்கிற கீழே வந்து அதனுடைய அஃபீஷியலாக அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட்டு, அந்த கம்பெனியோடைய ஒர்த் எவ்வளோ இருக்குது, ஈக்விட்டி ஷேர் எவ்வளோ வச்சுக்கிறாங்க, அது எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த கீழே இருக்கிற எல்லா டாக்குமெண்ட் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு டைம் சும்மா கோத்ரூ பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தான் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். மற்றபடிக்கு நீங்கள் இந்த மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு டைம் உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு டைம் கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த நாளைக்கு இந்த டிசிஎஸோட ஸ்டாக்கில் முடிஞ்சளவுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலுமே ஏதாவது லாங் டேர்ம் போகிற மாதிரி இந்த ஐடியா இருந்துச்சுன்னா இப்போ வந்து இப்போ நம்மளுடைய மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது இது இன்கேஸ் விலை குறைஞ்சது இல்லைனாலும் இப்போ இருக்கிற விலையை வச்சு கூட நீங்கள் வந்து லாங் டேர்ம் போகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குது இந்த ஸ்டாக்கு. நல்ல ஒரு பேஸ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. டெக்னிக்கல் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதோடைய ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. அதே மாதிரி இதோடைய ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட் வேல்யூ இதெல்லாமே கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. அதனால் இதோடைய நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் தாராளமாக வந்துட்டு இதை வந்து நீங்கள் ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தாராளமாக கொண்டு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பயனுள்ள தகவல் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருந்துச்சுன்னா இல்லை உங்களுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ்.